நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல போறேன். இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கோல்டன் ரூல் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. கோல்டன் ரூல் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம் நமக்கு எல்லாம் சொல்லுதுன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இங்க நமக்கு சொல்லுது. நம்ம கிட்ட ஒருத்தர் ரொம்ப மரியாதையா நம்மளை நடத்தும் போதோ, இல்ல ரொம்ப கைண்டா நம்மளை நடத்தும் போதோ, இல்ல ரொம்ப பொலைட்டா நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணும் போதோ நம்ம எவ்வளவு நல்லா ஃபீல் பண்ணுவோமோ அதே தான் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இங்க ஒரு கோல்டன் ரூலா நமக்கு சொல்லுது. மற்றவங்க செய்யறது மாதிரியே நீங்க அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு பைபிள் இங்க நமக்கு சொல்லலை. இப்படி நம்ம விரும்புறத நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சோன்னா நம்மளோட லைஃப் எவ்வளவு அமைதியா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா சில நேரத்தில் நமக்கு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் ரூலை நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது இல்லை சில நேரத்துல. அதுக்கு தான் நமக்கு பைபிள் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்ப் நம்ம கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் ரூலை யார் எழுதுனாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட போறோம். அது யாருன்னா நம்மளோட ஏசப்பா. அவரை நம்ம ஹெல்ப் கூப்பிடும் போது, இந்த கோல்டன் ரூலை எழுதினவரே நம்ம ஹெல்ப் கூப்பிடும் போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மளோட எவர் பிரசன்ட் ஹெல்ப், எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அவரை நம்ம ஹெல்ப் கூப்பிடும்போது நம்மளால முடியாத காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு செய்ய அவர் உதவி செய்வாரு. காட் இஸ் அவர் எவர் பிரசன்ட் ஹெல்ப். நிச்சயமா இந்த கோல்டன் ரூலை நிறைவேற்றத்துக்கு அவர் நமக்கு உதவி செய்வாரு. அவரை நம்ம கூப்பிடலாம்.